இப்போ ரீசெண்டா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன தொடரும் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது மோகன்லால் நடிச்ச ஒரு படம். ஏற்கனவே மோகன்லாலோட திருஷ்யமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பக்காவான மூவியா இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர நல்லா ட்விஸ்டோட கொண்டு போய் முடிச்சிருப்பா. அப்படி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பேரு சண்முகம். அதாவது அவர் எல்லாரும் பென்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. எதனால அவர் கார் மேல நல்லா பிரியமா இருப்பார். ஸோ அவர் ஒரு அம்பாசிடர் பிளாக் கலர் கார் வச்சிருக்காரு. அது மேல ரொம்ப பிரியமா இருப்பார். ஸோ உங்க ஃபேமிலியை கூட அந்த காரை தொட விட மாட்டார். அப்படிப்பட்ட காருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கார் போயிடும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த காரை எப்படி எடுத்தாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க சார்லி அண்ட் வெல்கம் டு சாப்டின் வேர்ல்ட் தமிழ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேரளால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ லேண்ட் ஸ்லைட் நடக்குது. அந்த லேண்ட் ஸ்லைட் அப்போ நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுல சில பேர் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ரெக்கவர் பண்றதுக்காக இருக்கிற ஃபயர்மேன் எதையோ பாக்குறாரு. அப்படியே எங்க சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. பென்ஸ் ஒரு டாக்ஸி டிரைவர் அவரோட அம்பாசிடர் கார்ல ஒரு சவாரி ஏத்திட்டு சபரிமலையில இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களை இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவரோட பையன் ஹாஸ்டல்ல இருந்திருப்பான். அவன் ஊருக்கு வந்திருப்பான். அவனை கூப்பிடுறதுக்காக அங்க அந்த அம்பாசிடர் காரை கொண்டு போறாரு. அந்த பையன் பேரு பவி. இது ஒரு டப்பாக்காரி, இதை வேற என்ன கூட்டு வரணுமா, நானே வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என் காரை பத்தி நீயே தப்பா பேசுறியா, இது எப்பேற்பட்ட கார், யார் யாரெல்லாம் உட்காந்துருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பென்ஸோட ஒய்ஃப்ல இருந்து போன் வருது. அவங்க பேரு லலிதா. அவங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் போனை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. உங்க பொண்ணு யாரு கூடயோ போன்ல போர்வை போத்திட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கா, சந்தேகமா இருந்துச்சுன்னா அவளை பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன், நீங்க வந்து என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல இவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. போனா பொண்ணு பாத்ரூம்குள்ள இருந்து அப்பா திறந்து விடு என்ன திறந்து விடுன்னு கதை. இவருக்கு தான் பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதனால போய் அந்த பாத்ரூம் கதவை திறந்து விட்டுறாரு. இந்த வயசுல அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு அது லேசா சாதாரணமா விட்டுறாரு. ஃபேமிலி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா, பையன் வெளியூர்ல காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்கு வருவான். இவங்க சின்னதா ஒரு பிசினஸ் அப்படின்னு இவர் டாக்ஸி ஓட்டுறது அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாங்க. இவரோட பேரு பென்ஸ். இது எங்க ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, சென்னையில இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். பழனி அப்படின்ற ஒரு மாஸ்டருக்கு கீழே ஃபைட் மாஸ்டரா இவங்க எல்லாரும் சினிமால வேலை பார்த்திருக்காங்க. சோ அங்கதான் இவங்களோட ஒய்ஃபையும் பார்த்து லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கலா இவர் ஒரு ஃபைட் மாஸ்டர். அப்புறம் அங்க நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைனால இங்க வந்துட்டாங்க. திருப்பி சினிமா இல்ல. இருந்தாலும் சென்னையில இருக்கிற அந்த பழனி மாஸ்டர் அடிக்கடி இவருக்கு கால் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு என்ன எப்பயாவது பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. கண்டிப்பா வரேன் மாஸ்டர், உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு மாஸ்டர் மேல மரியாதை கொண்டு பென்ஸு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டயத்துல தான் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அவர் அந்த அம்பாசிடர் கார்ல ஏத்திட்டு போக அப்ப கிரண் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். இந்த காரை பார்த்துட்டு அம்பாசிடர் கார் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க, இவன் இருந்து கத்துக்க தகர டப்பா வண்டின்னு சொல்றீ அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கிண்டல் பண்ணிட்டு வண்டியை ஓட்டுறாரு. அவனும் எங்க தாத்தாலாம் இந்த மாதிரி அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு, ஆனா அது ஓடலன்னு வித்துட்டாரு, அம்பாசிடர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிரண்ன்ற பையன் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா கமலஹாசனோட எடுத்த போட்டோ, மம்புட்டி சாரோட எடுத்த போட்டோ எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் அவன் பார்த்து வியந்துகிட்டு இருக்கான். உங்க அப்பாவை பத்தி என்ன எதுவுமே சொல்லலையடா அப்படின்ற மாதிரிலாம் அவனோட ஃப்ரெண்டு கிரண் பவியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம பென்ஸ் யாரோ ஒருத்தர் வண்டியில வா வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். எதுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரக்கு அடிக்க போகணும் அப்படின்றதுக்காக கூப்பிடுறான். பென்ஸ் ஒய்ஃப்ட கேட்க ஒய்ஃபும் போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த ஏரியாக்காரனோட சேர்ந்து சரக்கு அடிக்கலான்னு போய் குயின் ஷாப்ல நின்று சரக்கு வாங்கிட்டு இருக்கப்ப பார்த்தா இவனோட கார் இந்த சைடு போகும். என் காரை யாரா எடுத்துட்டு ஓடுறது அப்படின்ற மாதிரி பின்னாடி விரட்டிட்டு பென்ஸு போய் பார்த்துட்டே இருப்பான். இந்த சைடு காருக்குள்ள ஓட்டுறது யாரு அப்படின்னா, அந்த கிரண்ற பையனுக்கு கார் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அவன் தான் ஓட்டி பழகிட்டு இருப்பான். பார்த்தா இதுல பிரேக் வச்சு எதுவுமே சரியா இருக்காது. ஓட்ட தெரியாம எங்கிட்ட போய் விடுற நிலைமைக்கு இருப்பான். அதுக்குள்ள எப்படியாவது மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பையன் காரை கல்லுல இடிச்சிருவான். பென்ஸை தவிர இந்த காரை யாருமே ஓட்டினது கிடையாது. இப்போ ஒருத்தர் ஓட்டிட்டான் அப்படின்றதுக்காக அவன் ஃப்ரெண்ட் அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னோட பையனே போட்டு அடிச்சு திட்டுவார். எதுக்காக இதை எடுத்த அப்படின்ற மாதிரி திட்ட அடிச்சடில அவன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து பயந்துறானுங்க. சோ கார் அடிச்சு பம்பர் உடஞ்சிருக்கும் அப்படின்றனால மெக்கானிக் செட்ல போய் சரி பண்றாங்க. சோ அந்த மெக்கானிக் செட்ல வேலை பார்க்குற ஒருத்தனோட பேரு தான் மணி. அவன் கார் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சரியாக 2 நாள் ஆகும், ஹெட்லைட் போட்டா பழசு தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பழசெல்லாம் இல்ல, என்னோட காருக்கு புதுசு தான் போடணும் அப்படின்னு சொல்ல இந்த ஹெட்லைட் எங்கேயும் கிடைக்காது, எப்படியா நான் தேடி கண்டுபிடிச்சு போட்டு வைக்கிறேன் அப்படின்றவன் அந்த மணி சொல்றான். சோ பையனை வேற அடிச்சிட்டோம். பையன் ரொம்ப கோவமா இருப்பான். அவன்கிட்ட பேசணுமே அப்படின்னு போன் பண்ணி பார்த்தா போன் எடுக்கல. சரின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பாக்குறா. அப்படி பண்ணி பார்த்தாலும் பென்ஸ் இத அவனோட அந்த மெசேஜ் பாக்குறான், ஆனா ரிப்ளை பண்ண மாட்டான். சோ பையன் கோவமா தான் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இருந்துகிட்டு இருக்கப்பதான் அவருக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, அவரோட பழனி மாஸ்டர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதை கேட்ட அதிர்ச்சியில அவர் அங்கேயே மனம் உடைஞ்சு ரொம்ப அழுகிறார். சோ மாஸ்டர் உயிரோட இருக்கப்ப போய் பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் இருந்துகிட்டே இருக்க அங்க இருந்து உடனே சென்னை கிளம்பி போய் மாஸ்டரோட இறுதி அஞ்சலி செலுத்திட்டு மாஸ்டர் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. திரும்பி வர்றப்ப இவரோட ஃப்ரெண்டு தான் பைக்ல கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போகாம ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு. என்னடா எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு அப்படின்ற பார்த்தா ஒரு மெக்கானிக் செட்ல வண்டியை விட்டுருப்பாருல, அங்க மணின்னு ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன்
வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனை கையும் கழுமா பிடிச்ச போலீஸ் அவன் கூட இருந்த அந்த வண்டியை சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கும். எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அது மெக்கானிக் ஷெட்ல வேலைக்கு போன வண்டின்னு சொல்லி எவ்வளவோ எஸ்ஐட்ட சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கவே மாட்டார். அந்த மணின்றவன் என்ன அடிச்சுட்டு போயிருக்கான், அவனை கூட்டிட்டு உங்க காரை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி என்னோட தங்கச்சி கல்யாணம் இருக்கு சார் நான் போகணும்னு சொல்ல 2 நாள் முன்னாடி போய்க்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சோ அவர் காரை கொடுக்க மாட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியுது. கார் வெளியவே நின்று அழுக்க பிடிச்சி தூசியா இருக்கு. ஒரு நாய் உச்சா போனா கூட அந்த நாயை விரட்டி விட்டு காரை துடைக்கிறாரு. சோ அவ்வளவு வண்டியை சுத்தமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல வர. அப்படி குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்தா அந்த கார் இப்போ இல்ல, ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிற. சரி மணியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த காரை விட்டுறேன்னு சொல்றாரு. எப்படியாவது நம்ம மணியை தேடி போவோம்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பாவே அவன் செத்துட்டான், அப்படி ஒருத்தர் இந்த வீட்டுல கிடையாது அப்படின்னு சொல்றான். மணி இல்ல, இப்ப கார் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு ஊர் பெரிய மனுஷன் வச்சு அந்த சப் இன்ஸ்பெக்டர் பேச விடுறாங்க. அந்த மணி என்ன அடிச்சிருக்கான், நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த காரை நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒத்த கார்ல அந்த எஸ்ஐ இருக்காரு. ஆனா அங்க உள்ள இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் காசு கொடுத்து பாருங்க அந்த ஆள் மயங்கிடுவாரு அப்படின்னு சொல்ல, இந்த சைடு நம்ம பென்ஸ்ட காசு இல்ல, அதனால உங்க ஒய்ஃப்ட் எல்லாம் கேட்டு பாக்குறாரு, அவங்களும் காசெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இது ஒரு பழைய கார், இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, வேற ஏதாவது கார் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்டும் இருக்கு. யாருக்குமே இவரோட ஃபீலிங் அந்த கார் பெரிய விஷயமா தெரியல. இந்த சைடு ஊர் பெரிய மனுஷங்க எவ்வளவோ பேசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் பாவம் அதை வச்சுதான் அவன் பொழப்பை நடத்துறான், தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ நம்மால் பென்ஸ் அழுக்கா இருக்க காரை தொடச்சுக்கிட்டு இருக்காப்ல. யாரை கேட்டது நீ தொடச்சுக்கிட்டு இருக்கேன்னு அங்க வந்து எஸ்ஐ போட்டு டென்ஷன் ஆகி எஸ்ஐக்கும் நம்ம பென்ஸுக்கு நடுவில் பெரிய சண்டையாகுது. ஊர்க்காரங்க தான் எப்படியோ அங்க இருந்து பிரிச்சு கூட்டு போறாங்க. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தேன்னா எப்படியாவது அந்த எஸ்ஐய கை காலில் வந்து காரை வாங்கியிருக்கலாம். இப்ப பாரு நீ உன்னோட கோவத்தினால எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க. நைட்டு வீட்டுக்கு போனா உங்க ஒய்ஃபும் அந்த மணியை பார்த்தப்ப எனக்கு தெரியும் அவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் விடு, பையன் பேசினானா அப்படின்னு கேட்க காலைல பேசினா அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேசினா அப்படின்னு கேட்க காரை பத்தி விசாரிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இவருக்கு தூக்கமே வரல. கார் போன விஷயம் இவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்க. இன்ஸ்பெக்டர் நல்லவர், அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா கார் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக நைட்டோட நைட்டா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் பேரு ஜார்ஜி. அவர்கிட்ட போய் சார் என் காரை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கார் என்ன உளற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. சார் எஸ்ஐ பென்னி என்னோட காரை பிடிச்சு வச்சுட்டாரு, அது நான் எந்த தப்பு பண்ணல சார், பண்ணதெல்லாம் அந்த மெக்கானிக் செட் காரை அவனை நம்பி நான் கொடுத்ததுக்கு என்ன இப்படி பண்ணிட்டான், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார், என் பொழப்பே அதை நம்பிதான் சார் இருக்கு, என்ன விட்டுருங்க சார், அந்த காரை கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல பிடிச்ச பென்னி சார அவரோட காரை விட்டுரு அப்படின்னு சொல்லி இவரு பேசி வாங்கி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் காரை அந்த இடத்துல இருந்து நீயே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல எஸ்ஐ பென்னியே போய் அந்த காரை எடுக்கிறார். எடுத்துட்டு விருப்பமே இல்லாம இவன்ட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்ற நினைப்பிலேயே அந்த காரை ஓட்டிட்டு வர. சார் நான் ஓட்டிக்கிறேன் என் காரை யாரும் ஓட்டினது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ காரை எடுத்துட்டு இப்ப போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா இந்த எஸ்ஐ ஏதோ ஒண்ணு போய் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு தெரியல. அதை சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் பென்ஸை கூப்பிட்டுட்டு எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இங்க வேலை பார்க்குற ஒரு போலீஸ் ஆபீசரோட தங்கச்சியோட கல்யாணம், நாங்க அங்க போனோம், எங்களை மட்டும் அங்க இறக்கி விடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க சவாரிக்கு தானே சார் கார் இருக்கு வாங்க அப்படின்னு இறக்கி விடுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் எஸ்ஐ பென்னி இவங்க எல்லாரையும் அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போய் டிராப் பண்ணிடுறாரு. கல்யாணத்துல போலீஸ் எல்லாரும் சலக்கடிச்சுட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எஸ்ஐ பென்னி மட்டுமே ஒரு மாதிரி வன்மத்தோடய நம்ம பென்ஸை பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் சரக்கடி அப்படின்னு நம்ம பென்ஸை சொன்னாலும் இல்ல வண்டி ஓட்டணும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் ஆயிருது. நைட்டு ஃபுல்லா அந்த கல்யாணத்திலே இருக்காப்ல. சோ அப்ப காலைல விடிஞ்சோனே ஸ்கூல்ல பசங்களை டிராப் பண்ணணும், நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஒரே ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திருப்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப யார் யார் போறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பென்னி அப்புறம் இன்னொருத்தர் அந்த கல்யாணம் நடக்குதுல அந்த கல்யாண பொண்ணோட அண்ணன், இவங்க 4 பேர் இப்ப வண்டியில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கப்ப இளையராஜா பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டை கேட்டோனையும் பென்ஸுக்கு பழைய ஞாபகம் வர என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க எல்லா கதையும் சொல்றான். இந்த மாதிரி நான் மெட்ராஸ்ல ஃபைட் மாஸ்டரா இருந்தேன், அப்போ ஒரு ஃபைட் சீன் பண்றப்போ கூட இருந்த என்னோட ஒரு சகோதரன் என்ன காப்பாத்துறேன்னு அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டருக்கு பெரிய பிரச்சனை ஆகி எங்களை எல்லாரையும் போக சொன்னாரு. இப்படி அவர் கொடுத்து அனுப்பிச்ச காரு தான் இது, அந்த காரை தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு போலீஸ்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாப்ல. சோ வண்டியை ஓட்டிட்டு எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு போலீஸ் உட்கார்ந்து இருக்காருல, அதாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுல அந்த பொண்ணோட அண்ணன், அவர் அவரோட மச்சான் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்க. எஸ்ஐ பென்னி தான் இங்கிட்டு போன்னு வழி சொல்லிட்டு இருக்காரு. அங்கிட்டு ஒரு வழியே கிடையாது, வா அங்கிட்டு போ அப்படின்னு ஏதோ மலைக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காப்ல. இன்ஸ்பெக்டர் சரி போ அப்படின்னு சொல்றதுனால இன்ஸ்பெக்டர் நல்லவர் அப்படின்றதுக்காக தான் அங்க போயிட்டு இருக்காங்க. உள்ள மலைக்குள்ள ரொம்ப ஆழமா போயிட்டாங்க. ஊர் மலைக்குள்ள வேற திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேல போக முடியாது சார், இதுக்கப்புறம் கார் போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் போகும் போடா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி இதுக்கப்புறம் கார் நகராது, நீங்க சொன்னீங்க தான் ஜார்ஜ் சார் வந்தீங்க, இப்ப பாருங்க அவர் எப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப ஜார்ஜ் சார் பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நாளைக்கு இந்த சுதீஷ் இருக்கான்ல அவனோட தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம், அவங்களோட அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்தேல எவ்வளவு பரபரன்னு இருக்காங்கன்னு, அவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம், இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். இந்த சுதீஷோட தங்கச்சி யாரையோ லவ் பண்ணிருக்கா, அந்த பையன் அந்த பொண்ணோட இருக்கிறப்ப நெருக்கமான போட்டோஸ் எல்லாம் எடுத்து கல்யாணத்தை அப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கான். நானும் அவனை கூப்பிட்டு ஏதாவது பேசி தேத்திடலான்னு பார்த்தேன், அவன் எதுக்குமே மடியிற மாதிரி தெரியல. வேற வழி இல்ல அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்மளுக்கு சாக்கு பென்ஸுக்கு என்ன பண்றது
பண்றதுன்னே தெரியல. அவனை கொண்டு உன் டிக்கில தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த சாக்கு. அப்படி சொன்ன உடனே கோவத்துல என்ன பண்ண தெரியாம ஜார்ஜோட சட்டையை பிடிச்சு எப்படி பண்ணி அவங்களை நம்பி தானே அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவரை திட்டுறாரு. இவனை கொண்ட எங்களுக்கு ஒன்ன கொள்ள எவ்வளவு நேரம் ஆக போகுது, ஒன்னு இந்த காட்டுக்குள்ள கூட்டு வந்ததே அந்த பாடியை புதைக்கதான், நாங்க வாட்டுக்க புதைச்சிட்டு நீ வாட்டுக்க போலாம், கல்யாணமும் நடந்துடும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி பென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்களே ஏதாவது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல பென்ஸ் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கான். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க புதைக்க போறாங்க. சோ அப்பதான் இவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சோ மணி அப்படின்ற ஒருத்தன் தான் காரை எடுத்துட்டு போய் மாட்டி இருந்திருப்பான். அந்த மணியும் காணாம போயிருப்பான். மணியை பத்தி எங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கும். சோ இவங்க தான் மணியை கொண்டுட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் உள்ள வருது. ஏன்னா மணியோட பேரண்ட்ஸ் அதுக்கு அடுத்து அவனை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. கன்ஃபார்மா இவன் தான் மணியை கொண்டிருக்காங்க இவங்க 3 பேர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த சைடு லோடு ஏத்திட்டு போற 2 பேரு இவரை மட்டும் கார்ல தனியா இருக்கிறத பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து போக கார் எடுத்துட்டு அந்த ஊர் திருவிழா வழியா போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், திருப்பி நம்மள போலீஸ் விட்டுருவாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு எதுவுமே தெரியாம இருக்கிற நம்ம ஹீரோ இந்த இடத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வருது. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல ஒரு அழுக்கு கூட படாம பாத்துக்கிட்டு இருந்த இந்த கார் இப்ப சகதி சேருமா ரத்த கரையா ஆயிடுது. இதெல்லாம் அவங்களோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட பிள்ளைகள் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஆகி போச்சு அப்படின்ற ஒரு சோகத்துல இருக்கிறப்போ நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு அவரோட டிக்கியை பார்த்து. என்ன இப்படி நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு டிக்கியை திறந்து பார்த்தா உள்ள ஒரே ரத்த கரையா இருக்கு. வாடை வேற அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ரத்த கரையை தெரியாம தொட்டிருப்பாரு. அந்த சட்டையிலேயே தொடச்சுக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒண்ணு அவரோட டிக்கில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு பர்ஸ் உள்ள செத்து கிடந்தனோட பர்ஸா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. இருந்தாலும் அதை பர்ஸை பார்க்காம இதனால போலீஸ் அவரை பின்பற்றி வரோம், நாம மாட்டிக்குவோமே அப்படின்னு அது எல்லாத்தையும் கழுவி துவைச்சிட்டு அவரோட சட்டையும் துவைச்சு காரெல்லாம் நல்லா கழுவி விட்டுறாரு. அந்த பர்சுக்குள்ள இருக்கிறத பத்தி அவர் கவலைப்பட யாரா வேற இருக்கட்டும் நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதனால எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போன் அடிச்சாலும் போன் எடுக்காம இருந்திருப்பாரு. அந்த டயத்தை தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு மிரட்டி இருப்பாரு. இந்த மாதிரி உன் ஃபேமிலிலாம் இங்கதான் இருக்கு தெரியும்ல, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இதை வெளியே சொல்லணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. நைட்டு வீட்டுக்கு போய் உடனே ஒரே டென்ஷனா இருந்துகிட்டு இருக்கப்போ அவங்களோட ஒய்ஃப் பையன்ட்ட நீ ஏன் பேசவே இல்லை, உன்னோட ஈகோ இப்படிதான் காட்டுவியா, ஒழுங்கா பையன்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயத்துல ஏதோ ஒரு டென்ஷன்ல போட்டு அவனோட ஒய்ஃபே கத்தி விட்டுற. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க, நேத்து உன்னோட சட்டையை கூட நீயே துறைச்சா அதுல கூட ரத்த கறந்து என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல அதை சொல்ல மறைக்கிறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு யாருக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறாரு. அதனால அந்த சட்டையுமே போட்டு எரிச்சிடுறாரு. ஓகே இதுவரை நடந்தது போது, இதை மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக இவன் பையனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ஹாஸ்டல் போறாரு. ஹாஸ்டல்ல போய் பார்த்தா பையன் 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்டல் விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றது தெரியாம போலீஸ்ட்ட போறாரு. போலீஸ்ட்ட போன உடனே பையன் இங்கேதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்க வந்துருவான், எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணப்போ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டோமான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்க சொல்றாரு. சரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கப்போ இவருக்கு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படி அவர் நினைக்கிறாரு அப்படி தெரியல, இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம் அந்த சந்தேகத்தை அப்படின்றதுக்காக இவர் ஒரு பர்ஸை தூக்கி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த பர்ஸை எடுத்து பாக்குறப்ப அந்த பர்சுக்குள்ள இவரோட பையனோட போட்டோ இருக்கு. பார்த்து ஒரு செகண்ட் மனுஷன் மிரண்டே போயிருவாருங்க. தான் பையனை தான் தான் வண்டியில வச்சே இவனுங்க கொண்டு வந்து புதைச்சிருக்கானுங்க, இப்படி நம்மள வச்சே கேம் ஆடிட்டானுங்களே அப்படின்னு மனுஷன் ஒரு மாதிரி கதறி அழுவாப்ல. இதை இப்ப வெளியவும் சொல்ல முடியாது, சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா இவரோட காரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொண்டாரு அப்படி இவங்களோட ஒய்ஃப்டையும் சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. இவ எப்படி சொல்ல மாட்டாளா சார் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐ கேட்க, பாத்துக்கலாம் என்ன பிரச்சனை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா அவர் இன்னும் 2 நாள்ல ரிட்டையர்ட் ஆக போறாரு. சோ இந்த டயத்துல தான் பென்ஸ் தான் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை தாண்டி ஒரு போலீஸ் ஆபீசர் அன்னைக்கு வந்திருப்பாருல, அந்த கல்யாண வீட்டு பண்ணோட அண்ணன், அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போறாரு. சோ அதே டயத்துல ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலையில நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்ப இறந்து போனவங்களா ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சாக்கு பையில ஏதோ ஒரு பணம் இருக்கு. அந்த பணம் கிட்டத்தட்ட அழுகி போய் ஒரு 4 நாள் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த பணம் மாட்டிக்கிருச்சு, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்ற பயம் ஜார்ஜுக்கும் பென்னிக்கும் வருது. அவ்வளவுதான் நம்ம மாட்ட போறோம், ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்துல சுரேந்தரை வேற காணோம். இந்த பென்ஸ் போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, அவனோட போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. 2 பேரும் எங்க போனானுங்கன்னு தெரியல, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த ஜார்ஜ் அப்படின்ற அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, உடனே பென்ஸோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி மலைச்சரிவுல ஒரு பணம் கிடைச்சிச்சுல, அந்த பணம் உங்க பையனோட இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, வந்து நீங்க தான் அடையாளம் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த குடும்பமே கதறி அழுகுது. தன்னோட பையன் போயிட்டான அவங்க அம்மா அவங்களோட தங்கச்சியும் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவர் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்க. சோ இந்த சைடு பென்ஸும் அந்த போலீஸை கடத்திட்டு வந்திருப்பான்ல, அந்த ரூம்குள்ள வச்சு அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாது பென்ஸ், கார்ல எங்கேயோ கூட்டு போன்னு சொன்னாங்க, நான் கூட்டு போனேன், எனக்கு அந்த வழி கூட தெரியாது, அவங்களா என் தங்கச்சிக்கு ஒரு ஃபேக்கான ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க, உனக்கு எப்போ கார்ல பாடி இருக்குன்னு தெரியுமோ அப்பதான் எனக்கும் தெரியும், எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்ல, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ அந்த டயத்துல ஜார்ஜ் சாருக்கும் காலை போட்டு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு உன்னோட பையன் சேஃபா இருக்கா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா, நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்ல, இனிமே நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு இந்த போனை நம்ம பென்ஸ் வச்சிடறான். போன் அடிச்சு சுத்தி இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு ட்ராக் பண்ணி ஜார்ஜ்
சார் அங்க போறாரு. அங்க போயினோனையும் பெஞ்சிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட மகனை நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இதை எப்படி மாத்துவேன்னு தெரியுமா, ஏன்னா அவன் தான் உன் பிள்ளையே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு உண்மையை சொல்றாரு. சோ பவி அப்படின்ற அந்த பையன் இவரோட புள்ள கிடையாது. சோ இவங்க மெட்ராஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க ஒய்ஃப் லலிதாக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. சோ அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா. அந்த டைமத்துல லலிதாவோட ஹஸ்பண்டும் பென்ஸு ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு விபத்துல பென்ஸை காப்பாத்த போய் அவர் இறந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் லலிதாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு பென்ஸ் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இந்த கேஸ நீ அந்த அம்மாவோட புருஷனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பிள்ளையும் கொண்டுட்ட அப்படின்னு கொண்டு வருவேன், இல்லைன்னா அந்த அம்மாவே அந்த பிள்ளையை கொண்டுச்சுன்னு கொண்டு வருவேன். இப்ப எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வாயாலேயே அவங்க புள்ள அவங்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்துங்க பார்த்தாங்க அப்படின்ற ஆதாரம் வாங்குறதுக்காக போட்டு போலீஸ் அடிக்கிறாரு. இந்த சைடு அந்த போலீஸ் இருக்கிற அந்த லார்ஜுக்குள்ளே உள்ள போலீஸை இறக்கி எப்படியோ நம்ம பென்ஸை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் எப்படின்னு 2 நாள் ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஆனா உள்ள இருந்த அவங்க அம்மாவையும் பொண்ணையும் போட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்க தான் சார் அடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொன்ன அடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. சோ இவர் இன்னும் 2 நாள் ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஆனா தலை உருள்றது இவங்களோட தலை தான். ஏன்னா அடுத்து அவங்க பொசிஷன்ல இருக்க போறது இவங்க தான். இந்த கேஸை கலர்னாங்கன்னா இவர் தான் மாட்டுவார். சோ என்ன பண்றது தெரியாம சப் இன்ஸ்பெக்டர் முழிக்க அந்த இன்னொரு போலீஸும் முழிக்கிறார். இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல போய் சரண்டர் பண்றாங்க. கோர்ட்ல போலீஸ் கஸ்டடி 7 நாள் கொடுத்துருக்க, அக்யூஸ்ட் எப்படி கூட்டு போறீங்களோ அப்படியே கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு இந்த எஸ்ஐ ரொம்ப பயப்படுறாரு. இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தலை ஏதோ ஆக போகுது, நம்ம வேலையும் போகுது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இன்ஸ்பெக்டரே ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. நைட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஆள் இறக்கிருக்கேன், நீ அன்யூனிஃபார்ம்ல இருந்துக்க, ஸ்டேஷன்ல யாரும் இருக்க விடாது அப்படின்னு சொல்ல நம்ம பென்ஸை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டானுங்க. அதனால எல்லா போலீஸும் விரட்டி விடுறாங்க. பென்ஸை கொலை பண்றதுக்கு போலீஸே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இறக்கி அடிச்சே கொண்டுலான்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பென்ஸ் சரியான ஃபைட்டர் ஆச்சே, போட்டு அவங்கள வெளுன்னு வெளுக்கிறான். சினிமால ஃபைட் பண்ற ஒரு ஆளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. அவர் ஃபைட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவனுங்க மறந்துருப்பானுங்க. ஒரு அடிக்கிற அடியில எல்லாம் ஞாபகம் வந்து அந்த எஸ்ஐ பென்னி இருப்பார்ல, போட்டு அடின்னு ரத்த வர அளவு அடிச்சு பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு உண்மையை வாங்குறாரு. சோ இந்த இன்ஸ்பெக்டர் அவனை அந்த உன்னோட பையனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நான் தான் இங்க இருந்து இழுத்துட்டு போய் எங்க வைக்கிறேன்னு தெரியாம உன்னோட கார்டிக்கில வச்சேன் அப்படின்னு சொல்ல, என் பையனை எப்படிதானே வச்ச அப்படின்னு போட்டு அடிச்சு பையனை எப்படி இழுத்துட்டு போனாரோ அதே மாதிரி இழுத்துட்டு வந்து அவரோட கார்டிக்கில போட்டுட்டு அங்க இருந்து ஜார்ஜ் இன்ஸ்பெக்டர் தேடி போறாரு. ஆனா அவரு அடுத்ததா நம்மள தான் கொல்ல போறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனோட வீட்லயே கைய வைப்போம் அப்படின்னு அவனோட ஒய்ஃபையும் அவனோட பொண்ணையும் போட்டு அடின்னு அடிக்கிறான். சோ அந்த டைத்துல தான் பென்னி இன்ஸ்பெக்டர் போன்ல இருந்து இவருக்கு ஒரு போன் வருது. போன்ல பேசுறது யாருன்னு பார்த்தா நம்ம பென்ஸ் தான். நீ எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சியோ அங்க இருந்தா இதை முடிக்கணும், உன்னோட வீட்டுல தான் இருக்கேன், உன் பொண்ணை தான் கொல்ல போற அப்படின்னு சொன்னதும் ஜார்ஜ் மிரண்டு போய் உடனே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க பொண்ணை காணோம். பார்த்தா இவரோட அம்பாசிடர் கார் மட்டும் நிக்குது. காரை திறந்து பார்த்தா உள்ள பென்னி செத்து கிடக்குறாரு. சோ அப்பா கரெக்டா பென்ஸ் வந்து போட்டு ஜார்ஜை அடிக்க, சண்டை உனக்கு எனக்கு தானே, என் பொண்ணை விட்டுரு, உன்னை இந்த கேஸ்ல இருந்து விலக்கி விட்டுறேன், என்ன விட்டுருன்னு சொல்ல அதெல்லாம் எதையுமே கேட்காம அந்த ஜார்ஜ் இன்ஸ்பெக்டரை போட்டு அடின்னு அடிச்சு மூச்சை நெருக்கி கொண்டுகிட்டு இருக்காரு. சோ இவரோட கொல்றத அவரோட பொண்ணு தூரமா நின்று வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ பார்த்துட்டு உடனே கதறி அழுகுறாங்க. சோ எதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட பையனை கொல்லணும்? சோ இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணும் நம்ம பென்ஸோட பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயம் பிடிக்காத இன்ஸ்பெக்டர் அவரோட பையனை அடிச்சு விட்டுலாம் தான் நினைப்பாரு. ஆனா அந்த பையன் ஒரு உண்மையை சொல்லுவான். அது என்னன்னா, உங்க பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா இதே மாதிரி தான் அவங்க அம்மாவை நீங்க அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் போட்டு அவனை அடின்னு அடிச்சு மூச்சு நெரிச்சு கொண்டே போடுவாரு. சோ அதுக்கப்புறம் போய் புதைச்சிருப்பாங்க இவரை வச்சு. இப்ப இவரும் தான் பையனை கொண்ட 2 இன்ஸ்பெக்டரையும் கொன்றுவார். இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல சரண்டர் பண்ணப்போ உங்க பையனை நீங்களா தான் கொண்டீங்களா அப்படின்னு கேட்க மீடியாக்கு என் பையனை கொண்டவங்களை நான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இந்த இடத்துல இந்த படம் முடிவுக்கு வருது. இன்னமும் ஆணவ கொலை நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தி இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 25ல இருந்து ஒரு 30 கேஸ் மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆகாம நமக்கே தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சமூக கருத்தோட சொல்லி இது தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை. அவ்வளவு ஒரு அருமையான ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் நடக்க போற ஒவ்வொரு சீனுக்கும் ஸ்டார்டிங்ல நோட்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி படத்துக்குள்ள எக்கச்சக்கமான ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா படத்தோட டைட்டில்லையுமே நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த தொடரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல அந்த தொடரும்ல லைட்டா ரத்தம் சத்திட்டு இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ரத்த சரந்த இடத்துல திருப்பி தையல் போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம வர வீடியோல இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் பார்ப்போம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.